சப்பாத்திக்கு எப்பவுமே ஒரே மாதிரி முட்டை கிரேவி செஞ்சு போர் அடிக்குதா? உங்க வீட்ல இட்லி மாவும் 4 முட்டையும் இருந்தா போதுங்க. வாயில வச்சா கரையிற மாதிரி ஒரு சூப்பரான முட்டை பணியார கிரேவி செஞ்சு அசத்தலாம் வாங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி பொடியா நறுக்கின ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுல கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட சேர்த்து 4 முட்டையை உடைச்சு ஊத்தி நல்லா கலந்துக்கோங்க. இது கூடவே 2 கரண்டி இட்லி மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியா வச்சிடுங்க. இப்போ கடாயில பட்டை, கிராம்பு, லவங்கம் போட்டு தாளிச்சு நறுக்கி வச்ச 2 வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு மசாலா வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அந்த கேப்ல கலக்கி வச்ச முட்டை மாவை குழிப்பணியார சட்டியில குட்டி குட்டி பணியாரமா ஊற்றி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற கிரேவில இந்த முட்டை பணியாரங்களை சேர்த்து கரெக்டாக 2 நிமிஷம் கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்க. முட்டை பணியாரம் கிரேவில ஊறி குண்டு குண்டா வந்திருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.